நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/4/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 5:47 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:16 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் அஸ்தம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். தாராளமாக செலவிட்டு மகிழும் நாளாகவும் இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்கள் மீது கவனமாக இருக்க வேண்டும். இன்று மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் பயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகுங்க. சங்கடமான சூழ்நிலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இன்று உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். செலவுகளை நீங்கள் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். வழக்கமான பணியில் ஈடுபட்டு செலவினத்தை நீங்கள் அதிகப்படுத்தாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. பெரியவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்வது நலமாக இருக்கக்கூடும். இன்று பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். ஆழ்ந்த சிந்தனையும் வெளிப்பட கொடுங்க. நேர்மை மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கடன் பிரச்சனை கூட ஓரளவு சரி கட்டிவிட முடியும். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கத்தான் செய்யும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அதற்கு இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இன்று மாணவர்கள் வழக்கமான பணியில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். நன்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. ஆனால் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பணம் இருக்கும் என்ற காரணத்தினால் செலவுகள் செய்ய வேண்டாம். மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. சங்கடமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையும். பரணி. இந்த நாள் எடுத்த காரியத்தை சிறும் சிறப்புமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவர்களை கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். சிக்கலான சூழ்நிலையும் இன்று நீங்கள் கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. இன்னும் சிலருக்கு வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இன்று இருக்க கொடுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருத்திகை. இன்று நேரம் பார்த்து காலையில் எதிலும் ஈடுபட வேண்டும். காலையிலேயும் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. தாராளமாக செலவிடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனமும் இன்று கண்டிப்பாக மகிழக்கூடும். இன்று உடல் கொஞ்சம் வெப்பமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்கள் மீது கவனம் இருக்கட்டும். மனதை நீங்கள் அலைப்பாய விடாமல் நிதானத்துடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயங்க. வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. செலவுகளை குறைத்து கொண்டாலே சேமிப்பு உயரும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். தள்ளிப்போன காரியம் கூட கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க. முயற்சிகள் ஓரளவு வெற்றியடையும்.
பிரபலமானவரின் சந்திப்பினால் பெருமை காண்பீர்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை மீது ஏற்பட கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சத்தான ஆகாரம் வேண்டும் என்று குடும்பத்தில் இருப்பவரால் வீண் பிரச்சனை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. ரிஷபராசினியர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கருத்து வேற்றுமை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்பொழுது கவனம் வேண்டும். எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். உறவுகளிடம் எந்த ஒரு உறுதியும் தராமல் இருப்பது நல்லது. இழுபறியாக இருந்த அரசாங்க வேலைகள் இப்பொழுது நல்ல முடிவை கொடுக்குங்க. வருகின்ற வேலைகளை நீங்க கனக்கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தாராளமாக செலவு செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு கண்டிப்பாக வருங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுய தொழிலில் லாபம் ஏற்படக்கூடும். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியம் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. தொழில் வளர்ச்சிக்காக நண்பர்கள் இன்று உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். இன்று பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று இன்று நித்திரையில் கனவுகள் கொஞ்சம் வரக்கூடுங்க. தெய்வீகம் தொடர்பான கனவுகள் கண்டிப்பாக வரும். பெண்கள் இன்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். முன்கோபம் பட வேண்டாம். என்றும் மாணவர்கள் எதையும் தைரியமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுங்க. கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள், படியுங்கள். விளையாட்டு புத்தியை இறக்கட்டிவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். நிதானமாக எதையும் இருக்க பாருங்கள். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் மட்டும் முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. தள்ளிப்போன காரியம் தானாகவே முடிய கொடுங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். உடல் கொஞ்சம் வெப்பமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் நீங்கள் எந்த உறுதியும் தராமல் இருப்பது மிக நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. ரோகிணி மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரியாகும். என்ற மனசுக்குள் ஒருவித பெருமை குணம் மிகுந்து காணப்பட கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். பிள்ளைகளிடம் பேசும்பொழுது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். பிரபலமானவரின் சந்திப்பு இன்று ஏற்பட கொடுங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். என்ற அரசாங்க வேலைகள் நல்ல விதத்தில் கண்டிப்பாக முடிய கொடுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். மிருகசிரிஷம் தகுதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடும். முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையில் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. யாருக்கும் எந்த ஒரு உறுதியும் தராமல் இருப்பது மிக நல்லது. இழுபறியாக இருந்த காரியங்கள் சூடுபிடிக்குங்க. பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக நீங்கள் பெருமைப்படும் அளவில் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடும். தள்ளி போன காரியங்கள் எல்லாம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். நிறைவேறாத காரியத்தை கூட கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தொழில் வளர்ச்சியும் என்று ஒரு பக்கம் கண்டிப்பாக மேலோங்குங்க. நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இறைவன் அருளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கு தொலைபேசி வழி தகவல் உறுதுணையாக அமையுங்க. காலையிலேயே நீங்கள் நல்ல செய்திகளை கேட்கக்கூடும். என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்ற பிரச்சனையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் பிறக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய புள்ளிகளின் அறிமுகமும் பொருளாதார நிலையும் கண்டிப்பாக உயர்த்துங்க. ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. இன்று எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கை என்பது இன்று மட்டுமில்லை, எப்பொழுதும் இருக்கட்டும். எடுத்த காரியத்தை கண்டிப்பாக செய்ய முடியுங்க. அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்ய தோன்றுங்க. அரசாங்க வேலைகளும் அனுகூலமாகவே இருக்கும். சகோதர சகோதரிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என்று காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதலில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் கண்டிப்பாக பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. என்ன ஒன்று முன்கோபப்படுவீர்கள். தயவு செய்து முன்கோபப்படாமல் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றப்பாறு முடிவுகள் எடுக்க வேண்டும். பெண்கள் இந்த நாளை
அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். இருந்தாலும் ஒரு பக்கம் பணி சுமை இருக்கத்தான் செய்யும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இந்த நாள் சொன்ன சொல்லை எப்படியும் நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் மேலோங்கி விடுங்க. பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கிய புலிகளின் அறிமுகமும் இன்று கிடைக்க கொடுங்க. எதிலும் வேகத்தை காட்டாமல் விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிட வேண்டாம். தயவு செய்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருவாதிரை. என்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்து வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அரசாங்க வேலைகள் பரிபூர்ணமாக நடைபெற கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழலாம் இருக்கின்றது. சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதும். என்று பாலிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. புனர்பூசம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடிக்க பாருங்கள். முக்கியமாக மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரம் சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. எதிலும் அவசரப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. கடகம் ராசினியர்கள். என்று கலந்து பேசி இல்லத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். பொறுமையுடன் செயல்பட்ட எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு தடைகளும் தன விரயமும் கொஞ்சம் ஏற்படும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை எப்பொழுதும் இழக்க வேண்டாம். உடன் இருப்பவரை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆகையால் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயமாக அலைய வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் நெருக்கம் கண்டிப்பாக குறையும். தாய் தந்தையாரின் உடல்நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்பட கொடுங்க. காலையில் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கவர சில சலுகைகளை நீங்கள் அறிவிப்பீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய பங்குதாரர்கள் இன்று இணைய கொடுங்க. எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு சீராக வரக்கூடும். புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி வகை என்று சொல்ல முடியுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களும் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலன்களை பெற முடியும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. நட்பிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். தோழிகளுடனும் சிரித்து பேசி நேரம் செலவழிப்பீர்கள். பெண்கள் இன்று வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வென்றுவிட முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள் இருக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பொறுமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். காலை நேரம் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முன்கோபம் ஏதும் வேண்டாம். பூசம். என்று சிந்தித்து செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனக்குறைவு இல்லாமல் இன்று நீங்கள் இருக்க வேண்டும். முக்கியமாக சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும். சுறுசுறுப்பை மேம்படுத்தி எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். நல்ல வலை இன்று நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்வீர்கள். தனவிரயமும் தடைகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிலும் உங்களால் சாதித்து விட முடியுங்க. ஆயில்யம். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.
கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆகையால் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தாய் தந்தையாரிடம் கவனமாகவே பேசுங்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எதிலும் பொறுமை இருந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. சோம்பலை குறைத்துக்கொண்டு சுறுசுறுப்பை அதிகப்படுத்தி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட தடை தாமதங்களும் சரியாகிவிடும். மன ஆறுதல் தரும் விதத்தில் ஒரு பயணங்களும் சென்று வருவதற்கான சூழல் இருக்குங்க. தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட கடினமான சூழல் மாறிவிடும். நன்மை ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைகளை பற்றிய கவலைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்குங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சக நண்பர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரருக்கு திருமணம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தின் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி கண்டிப்பாக மறையும். விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. இன்று பெண்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். இந்த நாள் பெண்களுக்கு ஓய்வு பெறும் நாள் என்றே கூட சொல்ல முடியுங்க. அதேபோல் வேலை நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் வெற்றி நோக்கி செல்லும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லத்தில் கலந்து பேசி காதலுக்கான முடிவெடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை எல்லாம் தெளிவாக படியுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் இந்த நாளை இனிமையாக கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உறவினர் வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடுங்க. பூரம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கின்றது. கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. வீட்டு தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூட்டும். நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வம் செல்லக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப செலவுகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் ஜெயித்து விட முடியுங்க. உத்திரம். காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த சிரமங்களும் திறந்து விடக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். யோசித்து சிந்தித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. தந்தை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள் இன்று அவ்வப்போது மனக்கவலை கொஞ்சம் வந்து கொண்டிருக்கும். நிதானமாக எதிலும் ஈடுபட வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் எதிலும் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கி விட கொடுங்க. எதிர்பார்ப்புகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். பக்குவமாக பேசிதான் இன்று நீங்க காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்குங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக பொறுமை வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு தொடர்பும் வேண்டாம். முக்கியமாக மனக்குழப்பம் துளி கூட வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பாக பணிகளை செய்யுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசி பழக பாருங்கள். என்று சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் தான் நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் எதிலும் ஈடுபடுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். சுப செலவுகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க.
புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெரிய தொகையை பயன்படுத்தி எந்த ஒரு தொழிலும் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு உகந்ததாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குழப்பத்துடன் எழுந்திருப்பீர்கள். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கண்டிப்பாக எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று கொடுத்த பகை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சொன்ன சொல்லையும் இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியுங்க. அடுத்தவரை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அஸ்தம். என்று மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று புதுவிதமான யோசனைகள் தோன்றிக் கொண்டிருக்குங்க. காசு பணத்தை செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. சித்திரை. ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். முடியும் பட்சத்தில் இன்று பொறுமையை நீங்கள் காக்க வேண்டும். சகோதர சகோதரியிடம் இன்று பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். வெளியிடங்களில் செல்லும் பொழுது கூட பேச்சை குறைத்துக் கொள்ள பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். எதிலும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். அதிகமான முதலீடுகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பார்த்து கொள்ளுங்கள். பொறுமையுடன் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள் இன்று சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் உங்களுக்கு நிறைவேற கொடுங்க. எடுத்த முயற்சியில் கூட கண்டிப்பாக வெற்றி கிட்டும். நட்பாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சகோதர வழியில் உங்களுக்கு ஒற்றுமை பலப்பட கொடுங்க. பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்பட கொடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் கூட வசூலாக்கிவிடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு ஆகியவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையினருக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மனம் தெளிவடைய கொடுங்க. நிம்மதியும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். தடைகள் பெரும்பாலும் ஏதும் இருக்காது. அப்படி இருந்தாலும் உடைத்தெறிந்து வெற்றி வாகை சூட முடியுங்க. நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். கடைசி நிமிடத்தில் கூட நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்புடன் நடைபெற கொடுங்க. இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். கஷ்டங்களும் இருந்து விடுபடுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் கை கூடுமோ கூடாதா என்று எண்ணத்தில் காணப்படுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி பண்ணால் முடியாதது ஏதும் இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறக்கூடும். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை கொடுக்குங்க. உற்சாகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சகோதர வழியில் ஒற்றுமை பிறக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. என்று திட்டமிட்டு சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கை ஏற்படக்கூடும். நூதன பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஒரு பக்கம் வருமானமும் உயரக்கூடுங்க. விசாகம். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையும். தெய்வ பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
மனதை இன்றி தெளிவுடன் வைத்துக் கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்களும் இன்றி சென்று வருவீர்கள். பஞ்சாயத்துகள் ஓரளவு நல்ல முடிவை கொடுக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். என்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. நிம்மதியும் தெளிவும் என்று பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இளைய சகோதரத்தின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் என்று கிடைக்க கொடுங்க. குடும்பத்துக்கு தேவையான மின் சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். என்று முன் கோபங்கள் வந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மனோ தைரியமும் கண்டிப்பாக கூடிவிடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்க சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். ஆனால் மற்றவரின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இருப்பது மிக நல்லது. கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலனை கிடைக்க கொடுங்க. அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மன நிறைவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளையும் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் இன்று சரணாகதி அடைவீர்கள். நட்பால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. தன்னம்பிக்கையும் துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக் கொள்ள முடியும். மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சீக்கிரமாக எல்லா பணிகளையும் முடித்து விடுங்கள். பின்னர் எதையும் செய்ய பாருங்கள். பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. வயிறு பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவு வேண்டுங்க. மனக்குழப்பம் இருக்கவே கூடாது. புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காதல் நமக்கு கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று மாணவர்கள் பெருமைப்படும் நாளாக இருக்குங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. லட்சிய நோக்குடனும் கல்வி இன்று அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று பெருமைப்படும் விதத்தில் கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்று மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். இன்று எந்த ஒரு முயற்சிகளுக்கும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சாதகமான பலனும் தேடி வரக்கூடும். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அனுஷம் கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும். நிறைவேறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். குடும்ப தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மனதை தைரியமாக வைத்துக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இன்று நீங்க சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை மனம் சந்தோஷம் அடையும். சுறுசுறுப்புடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். எதிலும் வேகமும் காணப்படக்கூடும். என்று இருசக்கர வாகனத்தை செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வருவது நல்லது. சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மன தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். இந்த நாள் நீங்க தெய்வீக சன்னதியில் நிம்மதி தேடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆச்சரியப்படத்தக்க சம்பவங்களும் நடைபெற கொடுங்க. பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழும் கூடிவிடுங்க. மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான சூழல் இருக்கின்றது. நல்ல விஷயம் நோக்கி இன்று வாழ்க்கை செல்லக்கூடும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும் மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை எப்படியாவது ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. செலவுகளை மட்டும் தயவு செய்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிரில் இருப்பவரை நீங்க எடைபடக்கூடிய சாமர்த்தியம் உண்டாக கொடுங்க. என்று பெரியவர்களின் ஆசையும் கண்டிப்பாக அவருடைய ஆலோசனையும் நல்வழி உங்களை படுத்திவிடும். எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கொஞ்சம் போராடுவீர்கள்.
கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. செரிமான கோளாறுகள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடும். என்று சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. யாருக்கும் நீங்க வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். தனுசு ராசினியர்கள் என்று பொறுமையை கடைபிடித்து நிதானத்தை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கையில் காசு உள்ளது என்பதற்காக எல்லா பொருட்களையும் வாங்கிவிட வேண்டாம். செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் பெண்கள் எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்று பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீர்படுங்க. இருந்தாலும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் சிறப்புடன் செய்ய பாருங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். மங்கள ஓசை கண்டிப்பாக மனையில் கேட்க கொடுங்க. இல்லத்திற்கு புதிய வரவுகள் வருவதற்கான சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்டக்கூடும். சில பணிகளை நீங்க கவனமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சாமர்த்தியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. உடலுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் தேவை. உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். அக்கறையுடன் சில பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மட்டும் மிக நல்லது. எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமைப்பட கொடுங்க. நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொண்டு வேகத்துடன் விவேகத்தையும் கலந்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் மனதிற்குள் ஒருவித தைரியம் பிறக்கக்கூடும். ஆச்சரியப்படும் தக்க வகையில் சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. காலை நேரத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். இளைய சகோதரத்தின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வருமான உயர்வு சீராக வந்து கொண்டிருக்குங்க. மகரம் ராசினியர்கள் என்று அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. பெற்றோர் வழி ஆதரவும் கண்டிப்பாக இன்று இருக்கின்றது. பிரச்சனைகள் படிப்படியாக கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். மதிப்பும் மரியாதையும் இன்று உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியும். பண தேவைகள் எளிதில் உங்களுக்கு பூர்த்தியாகி விடுங்க. பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பண வரவு ஒரு பக்கம் வந்து கொண்டு தான் இருக்கும். அதனை சேமிப்பாக நீங்கள் மாற்ற வேண்டும். தைரியமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல உயர்வான எண்ணங்களை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையை இன்று வெளிப்படுத்துவீர்கள். இன்று உழைத்து பயனுடைய முயலுவீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்நுண்ணியம் அதிகரிக்க கொடுங்க. நண்பர்களிடம் அதிகம் உதவி எதிர்பார்த்தால் ஏமாற்றம் உண்டாகக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். யாரையும் எதிர்த்து நீங்க குறைத்தும் நீங்க மதிப்பீடு செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கும் உள்ளாக வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருப்பதே என்று சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இன்று நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. பெண்கள் மனசுக்குள் ஏற்பட்ட தடுமாற்றம் விலகி செல்லக்கூடும். முழு முயற்சி எடுத்து எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். செய்யும் பணிகளில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் யோசித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்
உத்திராடம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். பெற்றோர் வழி ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. பிரச்சனைகளை படிப்படியாக திருத்திக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமாக இருக்குங்க. உழைத்து முன்னேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நண்பரிடம் அதிகம் உதவி நீங்க எதிர்பார்த்தால் ஏமாற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும், அது போதுங்க. திருவோணம் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. என்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எதிலும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். தகுந்த சன்மானங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. கடுமையான உழைப்புக்கு கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று நீங்க உபரி பண வருமானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். அவிட்டம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். கெட்ட சகவாசங்களை கண்டிப்பாக விட்டுவிட பாருங்கள். தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பெரிய தொழில் செய்வதற்கான ஆர்வம் ஏற்படக்கூடும். உதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாகவே இருக்க பாருங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனைகளை சரி கட்டிவிட முடியுங்க. பார்த்து பக்குவமாக எதையும் பழகுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்க கொடுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் கூடிவிடுங்க. ஆச்சரியப்பட வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்று நடக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீராகி கண்டிப்பாக ஆனந்தத்தை கொடுக்கும். என்ன ஒன்று வீண் அலைச்சலும் கோபமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக பெருகுங்க. பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மறதியால் விட்டுப்போன காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். இன்று அடுத்தவரை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். உங்களால் முடியும் பட்சத்தில் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி செய்யுங்கள், அது போதும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சிறிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் வீண் ஆசைகள் தோன்றி மறையுங்க. அனைத்து விதமான விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். முழுமையாக எதையும் நம்புங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் திருந்து வெற்றி வகை சூட முடியுங்க. பெண்கள் இன்று அவசரப்பட வேண்டாம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக் கொள்ள முடியுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக வாழ்வீர்கள். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள பிரச்சனை இல்லை. தெளிவு இருந்தால் போதும். காதல் வெற்றியடையும். அதிக நேரம் பேச வேண்டாம். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டாலே காதல் கைகூடிவிடும். என்று மாணவர்கள் திட்டமிட்டு சில விஷயங்களை செய்வீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி இன்று அமைத்துக் கொள்ள முடியும். மாணவ செல்வங்கள் முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக ஜெயித்து விடலாம். முக்கியமாக பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். செய்யும் காரியங்களை நிதானமாக செய்ய பார்ப்பீர்கள். வீட்டு பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கும். சிந்தனையை நீங்க ஒருநிலைப்படுத்த வேண்டும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மறதியால் விட்டுப்போன காரியம் ஒன்றை மீண்டும் செய்ய பார்ப்பீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகமும் முக்கியம். பார்த்து எதையும் அணுக பாருங்கள். சதயம் என்று கூடுமானவரை பிரச்சனைகளை நீங்க சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தடைகளை தாண்டி ஒரு பக்கம் முன்னேறி செல்வீர்கள். எந்த பணியும் முதலில் முடிப்பது என்ற குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். எதிலும் யோசித்து செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கூடுமானவரை இன்று நீங்க தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக சீர்படக்கூடும். இன்று காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைகளை தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். சுலபமாக எதிலும் ஜெயித்து விட முடியும். மீனம் மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெற்றோர் வழி ஆதரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நண்பர்கள் கூட நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். உத்தியோக முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எடுக்கும் முடிவுகளில் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும்
கண்டிப்பாக மாலை நேரத்துக்குள் ஓரளவு தெளிவான முடிவும் எடுக்க முடியும். கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். ஏன்று அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை கொஞ்சம் உருவாகுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டியிருக்கும். சமாளித்து முன்னேறக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். எதிலும் தைரியமாக இருப்பது ரொம்ப நல்லது. மனக்கவலை கொள்ள வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று போட்டிகள் சாதகமான பலனையை கொடுக்கும். பணவரவும் ஓரளவு இருக்கும். உறவினரால் அதிக அனுகூலம் இருக்குங்க. கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும், பயப்பட வேண்டாம். வேலை பார்க்கும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க கொடுங்க. பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். அரசியல்வாதிகளுக்கு மக்களின் பேராதரவுகள் கண்டிப்பாக இருக்கும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் இருக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை மீன ராசினியர்கள் நேரம் செலவிட வேண்டாம். காதலுக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். என்று மாணவர்கள் தைரியமாக எதையும் செய்ய வேண்டியிருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. நன்கு யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இனிமையான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். நல்ல நண்பர்கள் தகவல் கொடுப்பார்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். திறமையால் இன்று கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். சங்கடமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெயரும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். உத்திரட்டாத்தி. நல்ல விஷயத்தை நோக்கி இன்று உங்களுடைய பயணங்கள் இருக்கக்கூடும். ஆன்மீக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையுங்க. வேலை நிமித்தமாக இன்று பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் வெற்றி இருக்குங்க. மாலை நேரம் உங்களுக்கு சந்தோஷமாக அமைந்துவிடக்கூடும். ரேவதி. துடிப்புடன் செயல்படுவீர்கள். துணிச்சலுடனும் செயல்படுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. கையில் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கின்றது. உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் விலகி செல்லக்கூடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் உங்களால் ஈடுபட முடியும். சங்கடமான சூழல் இருந்தாலும் சரியாகி விட்டு கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.